ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். அதுதான் பாட்காஸ்ட். ஏன் இந்த பாட்காஸ்ட் ஐடியா எனக்கு வந்ததுன்னா, உங்கள்ல நெறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி இது மாதிரி கேட்டிருந்தீங்க. கைனகாலஜி சப்ஜெக்ட் இல்லாம மத்த டாக்டர்ஸோட இன்வால்வ்மென்ட், அவங்களோட ஸ்பெஷாலிட்டி பத்தி டெப்த்தா உங்களுக்கு நெறைய குவெரீஸ் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ்தீசியா ரிலேட்டட் குவெரீஸ், ஸ்கேன் ரிலேட்டட் குவெரீஸ், பீடியாட்ரிக்ஸ் குழந்தைங்க ரிலேட்டட் குவெரீஸ் நீங்க நெறைய எனக்கு கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்ட கேள்வியில நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஆன்சர் பண்றத விட, அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸே உங்களுக்கு டைரக்ட்டா ஆன்சர் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, என்னோட சேனலுக்கு நீங்க எல்லாரும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பேச போறது ஒரு சீனியர் அனஸ்தெட்டிஸ்ட். அனஸ்தீசியா அப்படின்றது மயக்குனர்னு சொல்லுவோம் இல்லையா? மயக்கம் கொடுக்குற டாக்டர். அவங்க டைரக்டா பேஷண்ட் கிட்ட இன்வால்வ் பண்ணாம, இன்டைரக்டா அவங்க இல்லாம சர்ஜன்ஸ் இல்ல. சர்ஜன்ஸ் கான்ஃபிடென்ட்டா சர்ஜரி பண்றதுக்கும், காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிய கூட அவங்க ஈஸியா பண்றதுக்கு மெயின் சப்போர்ட் பேக் போனா இருக்கிறது அனஸ்தெட்டிஸ்ட் தான். நெறைய இடத்துல, நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜன்ஸ் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி அனஸ்தெட்டிஸ்ட் யாரு? அத வச்சு தான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேட் பண்ணலாமான்னே டிசைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட் அனஸ்தீசியா ஃபீல்ட். ஆஸ் அ பேஷண்ட்ஸா அவங்க டைரக்டா இன்டராக்ட் பண்ணாத ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா அனஸ்தீசியான்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். அன்லெஸ் ஏதாவது ஒரு ப்ரீ ஆப் நாங்களாவே அனுப்புனா தான் அந்த ஃபிட்னஸ்க்காக போய் பார்க்குறப்ப மட்டும்தான் அவங்க அனஸ்தட்டிஸ்ட்டை நேரில் பார்க்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அன்காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறப்போ ஆன் டேபிளில் தான் அவங்க அனஸ்தட்டிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஆனால் அனஸ்தீஷியான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னோட ஃபீல்ட் அதாவது ஆப்ஸ்டெட்டிக்ஸில் நிறைய பேருக்கு அந்த லேபர் அனால்ஜிஸியா பற்றி டவுட்ஸ் வரும். பெயின்லெஸ் டெலிவரி பற்றி டவுட்ஸ் கேட்குறாங்க. அண்ட் ஸ்பைனல் அனஸ்தீஷியா, பேக் பெயின் வருது ஸ்பைனலில், ஜென்ரல் அனஸ்தீஷியாவோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி நம்ம நிறைய குவெரிஸ் நீங்கள் கேட்டதை நான் உங்கள் சார்பாக அனஸ்தட்டிஸ்ட் கிட்ட கேட்க போகிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணுறது டாக்டர் தினேஷ். அவர் சீனியர் அனஸ்தட்டிஸ்ட். அவர்கிட்ட நம்ம இன்டெப்த் நம்ம குவெரிஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க. Welcoming Dr. Dinesh, Senior Anesthetist. Welcome, Dr. Dinesh. Hi to everybody. Before we start, actually, I'll start up with a small story on how இந்த பெயின்லெஸ் டெலிவரி அப்படிங்கிறது எப்படி நம்ம ஒரு மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனில் உள்ள வந்துச்சுங்கிறது பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ 1853 நம்மளோட எவ்ரிபடி நோஸ் அ ராயல் ஃபேமிலி ஆஃப் இங்கிலாந்து. அங்கே அந்த குயினோட 8th டெலிவரி. ஸோ 8th டெலிவரினா மல்டிபேரா. அந்த 8th டெலிவரி எப்போ அந்த கிங், அந்த தென் கிங் வாஸ் சர் ஜேம்ஸ் கிளார்க். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹீ வாண்டட் த குயின் டு அண்டர்கோ பெயின்லெஸ் டெலிவரி. அந்த பெயின்லெஸ் டெலிவரி டைம்ல தான் ஃபர்ஸ்டா ஒரு டெலிவரிக்கு அனஸ்தீசியா கொடுத்து பெயின் இல்லாமல் டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றவர் ஒரு அந்த டைம்ல இந்த ரெனோன் சயின்டிஸ்ட் ஜான் ஸ்னோ அப்படிங்கிறவர். ஸோ the beginning itself comes from the husband's interest towards making his wife comfortable to deliver ஒரு நார்மல் பேபி. இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஹிஸ்ட்ரியே. ஸோ அதுக்கப்புறம் அதே குயின் ஆக்சுவலாக சின்ஸ் குயின் ஹஸ் அண்டர்கான், இது இட் வாஸ் கன்சிடர்ட் அ வெரி ராயல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஏஜஸ் டுகெதர். ஐம் டெல்லிங் அபவுட் 1853 and now we are in 2025. ஸோ இப்போ தான் வித் த அட்வென்ட் ஆஃப் ஆல் த மாடர்ன் திங்ஸ் ஆக்சுவலாக லேபர் பெயின்லெஸ் டெலிவரி ஹஸ் பிகம் அ நார்மல் ருட்டீன். And it has become anybody's birthright today. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், லேபர் பெயின் வருது, அப்போ பெயின்லெஸ் லேபர் கேட்குறாங்க. எல்லாருக்குமே இப்போ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கு. எபிடியூரல் முதல் கொண்டு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பெயின் ரிலீஃப் யூ கேன் ஆஃபர் ஃபார் அ ப்ரெக்னென்ட் மதர்? எல்லாமே சொல்லுங்களேன், என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது யாருக்கு என்ன பெயின்லெஸ் மோட் ஆஃப் டெலிவரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இட்ஸ் அ திங் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் நீட்ஸ். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பிளாங்கெட்டை இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. ஸோ ஒரு சில பேருக்கு மோஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் பெயின்லெஸ் டெலிவரி அப்படிங்கிறது வாட் வி சி இஸ் அன் எபிடியூரல் ஃபார்ம் ஆஃப் லேபர் பெயின் ரிலீஃப். ஒரு சில பேர் தகுதியானவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ். ஆக்சுவலாக ஒரு சில பேர் இல்லை ஐ டோன்ட் வாண்ட் அன் எபிடியூரல் அப்படிம்பாங்க. எபிடியூரல்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ஜெக்ஷனை நம்ம முதுகில் கொடுத்து
அது வழியா நம்ம மருந்து குடுத்து, அந்த மருந்து உள்ள போயிட்டு இருக்கும்போது வந்து பெயின் கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கும். அதுல அந்த பெயின் இல்லாத டைம்ல வி வில் டெலிவர் த பேபி. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு பெயின் ரிலீஃப். பட் இந்த இதுக்கு யாரெல்லாம் ரெடி இல்லையோ, இல்ல ஒரு சில பேருக்கு குடுக்க முடியாது அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால. ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதுல வந்து ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது மட்டும் நான் சொல்றேன். என்டனாக்ஸ் அப்படிம்பாங்க. என்டனாக்ஸ்னா வந்து ஒரு கேசியஸ் பேஸ்ட் இன்ஹலேஷன். டெலிவர் பண்றவங்களே அவங்க கையிலே வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்து இது பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணிக்கோங்க. சரியா? இன்ஹேல் பண்ணா அந்த பெயின் போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்ம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆக்சுவலா. ஸோ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிற அந்த பெயின் ரிலீஃப் ஒரு எபிடியூர்ல இருக்கிற அந்த பெயின் ரிலீஃப் அளவு வராது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ எபிடியூரல் அப்படின்றது ஒரு பெயின் ரிலீஃப்காக விமன் பிரெக்னன்ட் மதர்ஸ் கேட்குறப்போ நீங்கள் எப்போ கொடுப்பீங்க? எபிடியூரல் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு மதர் த மொமெண்ட் வென் ஷி ரிக்வெஸ்ட் தட் வென் ஷி இஸ் கோயிங் த்ரூ ஒரு நார்மல் டெலிவரியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க எப்போ எனக்கு இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மதர்ஸ் ரிக்வெஸ்ட் இஸ் இனஃப் டு இனிஷியேட் அன் எபிடியூரல். ஓகே. எபிடியூரல் குடுக்கறனால லேபர் டிலே ஆகுது, இல்ல சிசேரியன் அதிகமாகுது. இப்படியெல்லாம் ஒரு மித் இருக்கு. அது இனஃப் ஸ்டடீஸ் ஹவ் பீன் டன் இன் த வெஸ்டர்ன் கல்ச்சர். அதாவது அங்கே மட்டும்தான் வந்து ஒரு நார்மல் டெலிவரியும் ஒரு எபிடியூரலையுமே வந்து ஒரு கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்டோகிராம்ங்கிறதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தெர் வில் பி அ 25% டிலே ஓவரால் ஆக்சுவலா. பட் தட் டசன்ட் அஃபெக்ட் த அவுட்கம் ஆஃப் த டெலிவரி ஆக்சுவலா. ஓகே. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். லேட் பட் ஆகும். அதனால அதனால அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சிசேரியன் ஆயிடும்ன்றது எதுவும் இன்சிடென்ஸ் ஆஃப் சிசேரியன் அண்ட் எபிடியூரல் ஹை அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே. அண்ட் எந்த டைம்ல நம்ம எபிடியூரல் குடுப்போம் அப்படின்றது நாங்க ஆஸ் அன் ஆப்ஸ்டடிஷியன் அந்த செகண்ட் ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர்ல குடுத்தா பெட்டர். 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறப்ப குடுத்தா பெட்டர். லெஸ் தென் 3னா வேண்டாம். அதுவும் உண்மையா? ஏன்னா சில விமனுக்கு பெயின் டாலரன்ஸ் கம்மியா இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இதை வந்து முதல்ல அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 3 to 4 சென்டிமீட்டர்ஸ், 2 to 3 சென்டிமீட்டர்ஸ், 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல போனதுக்கு அப்புறம் இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்பதான் வந்து ஆக்டிவ் லேபர் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நிறைய டைம்ல வந்து ஒரு பிரைமி மதரா இருக்கும்போது ஃபால்ஸ் பெயின்ஸ்னு நிறைய வரும். மேடம், ஃபால்ஸ் பெயின்ஸ் பத்தி நீங்க சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபால்ஸ் பெயின்ஸ் வரும்போதே வந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலா. சரியா? ஸோ வலிக்குதுன்னு சொன்ன உடனே அந்த டைம்ல வந்து when you place an epidural, ஸோ நிறைய டைம்ல அந்த ஒரு ஒரு அதாவது ஒரு ட்ரூ பெயின்ஸுக்கும் ஒரு ஃபால்ஸ் பெயினுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாமல் ஃபால்ஸ் பெயின் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஃபால்ஸ் பெயின்ஸ் ட்ரூ பெயின்ஸ் வரதுக்கு இட் மே டேக் 24 hours ஆல்சோ ஆன் மெனி அக்கேஷன். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அன்வான்டா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆக்டிவ் லேபர் அந்த 2 to 3 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா வி பிளேஸ் இட் ஆக்சுவலா. ஸோ அதனால தான் ஒரு கைனகாலஜிஸ்டும் ஒரு அனஸ்தட்டிஸ்டும் சேர்ந்து ஒரு டீமா இதை வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே வி வில் ஸ்டார்ட் த எபிடியூரல். எபிடியூரல் போட்டா போஸ்ட் டெலிவரி அதாவது நார்மல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பெயின் ரிலீஃப் இருக்குமா? அதாவது எபிடியூரல்ங்கிறது வந்து ஒரு கத்தீட்டர் மூலமா நம்ம வந்து டெலிவர் பண்ற ஒரு அனஸ்தீசியன். ஸோ அது வந்து கத்தீட்டர் வந்து வில் பி தேர் ஆக்சுவலா. சரியா? இட்ஸ் அ வெரி ஒரு மைக்ரோ ஒரு அதாவது வெரி ஸ்மால் கத்தீட்டர் வில் பி இன்சர்ட்டிங் இன்டு த ஸ்பைன். ஸோ அந்த கத்தீட்டர் மூலமா வந்து வி கேன் கிவ் கண்டினியூஸ் பெயின் ரிலீஃப். ஸோ அப் டு 24 hours கூட உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கலாம். கண்டிப்பா. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி எபிடியூரல் போட்டாச்சு, வேற ஏதாவது ஒரு ஆப்ஸ்டெட்டிக் எமர்ஜென்சினால அவங்களுக்கு சிசேரியன் பண்ற மாதிரி இருந்தா திரும்பவும் நீங்க ஸ்பைனல் கொடுப்பீங்களா? இல்ல இந்த எபிடியூரல்லையே நம்ம வச்சு சிசேரியன் பண்ணலாமா? ஸோ எபிடியூரல்ங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ நியூரோ ஆக்சியல் அனஸ்தீசியா. ஸோ நியூரோ ஆக்சியல் அனஸ்தீசியால தான் வந்து ஸ்பைனலும் இருக்கும், எபிடியூரல் இருக்கு. ஸோ எபிடியூரல் கத்தீட்டர் உள்ள போட்டு பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு அனஸ்தீசியாவுக்கு தேவைப்படாது. ஓகே. இந்த எபிடியூரல் கத்தீட்டர் வழியாவே மோர் மெடிசன் அனஸ்தெட்டிக் ட்ரக் கொடுத்த உடனே பேஷண்ட் வந்து வில் பி ரெடி ஃபார் சிசேரியன் ஆக்சுவலி. இந்த எபிடியூரல்னால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? பிபி குறையறதோ இல்ல வேற ஏதாவது? சி அதாவது எபிடியூரல்னால வந்து ஒரு பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் எவ்ரி ட்ரீட்மெண்ட் அவைலபிள். ஒரு பிபி கம்மியாகும், கொஞ்சம் வந்து பேஷண்டோட ஹார்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். சரியா? இது எல்லாமே வந்து சைமல்டேனியஸா வி வில் பி ட்ரீட்டிங். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த தட் இஸ் வை திஸ் கம்ஸ் அண்டர் மானிட்டர்ட் தெரபியூட்டிக்ஸ் ஆக்சுவலா. ஸோ அது வந்து சைமல்டேனியஸா வில் பி கிவிங் IV ஃப்ளூயிட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. எபிடியூரல் போட்டா நடக்கவே கூடாது, பெட்லயே இருக்கணுமா? அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா? அதாவது எபிடியூரல் வந்து
2 வகையான எபிடியூரல் இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் மோட் ஆஃப் டெலிவரிக்காக பண்றது, அதாவது நார்மல் டெலிவரிக்காக குடுக்குற எபிடியூரல்ல வந்து, the concentration of drug will be so less. அதாவது 0.1% ஒரு கான்சன்ட்ரேஷன்ல குடுப்போம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன்ல குடுக்கும்போது வந்து, திஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் வாக்கிங் எபிடியூரல். ஸோ இந்த வாக்கிங் எபிடியூரல் டோஸ்ல நம்ம குடுக்கும்போது வந்து, பேஷண்ட் வில் பி ஏபிள் டு ஃப்ரீலி மூவ் அரவுண்ட் ஆக்சுவலா. சரி, வித்தவுட் எனி பெயின். ஸோ அதனால வந்து இந்த மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ கரண்ட் குடுக்குற டோஸ்ல வந்து கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ எபிடியூரல் இஸ் சேஃப் டூரிங் ஃபார் லேபர் அனால்ஜெசியா. நார்மல் டெலிவரி ஆகிறவங்க பெயின்லெஸ்ஸா இருக்கணும்னு நினைச்சா எபிடியூரல் எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்பைனல் அனஸ்தீசியா நீங்க எப்போ குடுப்பீங்க? ஸோ ஒரு சில டைம்ல வந்து இப்போ நம்ம எபிடியூரல் இல்லாத பேஷண்ட்ஸ் இல்லைன்னா எனி பேஷண்ட் கம்மிங் ஃபார் an elective Procedure. cesarean or if we are constraining, I mean we are restricting ourselves to இப்போ சிசேரியன்ல வந்து எப்போல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து சிசேரியனுக்கு டைரக்டா வராங்களோ அவங்களுக்கு வந்து we will go for a spinal anesthesia. நீங்க ஸ்பைனல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஜெனரல் அனஸ்தீசியா ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அதாவது எப்பவுமே வந்து வேர்ல்டு வைடு வந்து த சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அனஸ்தீசியா ஃபார் சிசேரியன் ஆக்சுவலாக இஸ் ஸ்டில் ரீஜனல் அனஸ்தீசியா. அதாவது என்னன்னா ஸ்பைனல் ஆர் எபிடியூரல் நியூராக்சியல் மீடியேட்டட் பிளாக் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அனஸ்தீசியா ஃபார் அ சிசேரியன் எஸ்டாப்ளிஷ் வேர்ல்டு வைட் அக்கார்டிங் டு ஆல் த ஸ்டடீஸ் ஸ்பைனல் ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஆனா நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற டவுட் வந்து, முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா எங்களுக்கு பேக் பெயின் வருது டாக்டர். அதனால எங்களுக்கு முதுகுல இன்ஜெக்ஷன் போடாதீங்க. வி ப்ரிஃபர் ஜெனரல் அனஸ்தீசியா. நீங்க எங்களுக்கு மயக்க ஊசி போட்டு ஃபுல்லா தூங்க வச்சிருங்கன்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? பேக் பெயின் அண்ட் ஸ்பைனல் அனஸ்தீசியா. இதை வந்து நான் பேச ஆரம்பிச்சா ஒரு ஒரு will take more days actually to go the myth behind, but very simple explanation I tell you actually. கையில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க நரம்பில். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் டைமில் வந்து நரம்பில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நரம்பில் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால எனக்கு கை வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து முதுகில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால முதுகு வலி வந்துச்சுன்னு சொல்கிறது. ஸோ பேக் பெயின் அண்ட் ஸ்பைனலுக்கு நிறைய இதுவே இல்லை. வேற ரீசன்னால கூட பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க சொன்னானே எனக்கும் தோணுது, நார்மல் டெலிவரி வித்தவுட் எனி பேக் இன்ஜெக்ஷன் எபிடியூரலோ ஸ்பைனலோ கொடுக்காதவங்க கூட பேக் பெயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேக் பெயின், ரைட்? அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. அதாவது இதுல வந்து ஒரு அதாவது பொசிஷனிங் டியூரிங் ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதாவது ஒரு ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாம் எப்படி சிசேரியன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருமே அழகான ஒன்று சொல்லுவாங்க, இனியா அப்படியே பிடிச்சி வளைச்சி பிடிச்சிக்கிட்டாங்க சரியா, அதுக்கப்புறமா முதுகில் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வளைச்சி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹைப்பர் அக்யூட் ஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்பைன் ஆக்சுவலாக. இந்த டைமில் வந்து அவங்களோட நேச்சுரலாக இருக்கிற ஸ்பைன் இதை விட நீங்கள் எல்லாரும் ஜிம்முக்கு போயிருப்பீங்கல்ல, திடீர்னு உங்களை வளைய சொன்னால் எப்படி வளைவீங்க நீங்கள் ஆக்சுவலாக? ஸோ இதில் வர ஒரு ஸ்ட்ரெச்னால வர பெயின் தானே தவிர ஸ்பெசிஃபிக்காக இப்போல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், உங்களை சிம்பிளாக உட்கார வச்சுட்டு கொடுத்துட்றோம் ஆக்சுவலாக. வி டோன்ட் மேக் தம் ஸ்ட்ரெச் ஃப்ளெக்ஸ் ஸோ மச் ஆக்சுவலி. ஸோ அந்த பெயின் அவங்களுக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு த பொசிஷனிங் டியூரிங் எ ஸ்பைனல். ஸோ பொசிஷனிங்னால வர பெயின் தானே தவிர இதனால இன்ஜெக்ஷனால ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது.